நீர் வேறு பெற்றவள், ஏனெனில் அனைத்தையும் படைத்தவரே உம் திருவயிற்றில் தாங்கி நீர். அல்லேலூயா. உம்மை படைத்தவரை நீர் பெற்றெடுத்தே, எனினும் என்றென்றும் நீர் கன்னியாகவே இருக்கின்றே. அல்லேலூயா. கடவுளின் வல்லமையால் பூமியில் வாழும் நாம் புன்னகையில் மிகுந்து கொண்டிருக்கிறோம். அவரது அருள் வழியால் நமது மனதினை மலரச் செய்கிறார். அவரது வழியில் நடக்கும்போது உறவுகளை பெருகச் செய்கிறார். இத்தகைய இறைவனை நாம் நாவினால் பாடி புகழ்ந்து பாடுவோம். பாடலாகவா தேவா, உந்தன் வாட்புகளை பாட வரம் தா. உன்னருள் மேன்மையால் பூமியெங்கும் புன்னகை, உன்னுடன் பாடவே பொங்கி வரும் வல்லமை. மனதாறு வாழ்க்கையிலும் இறையரசின் வைகரை தேவா, என் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உன்னன் வான்புகளை பாட வரம் தா. மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. உன் வழி காண காண உள்ள மலர வேண்டுமே, உன் வழி போக போக உறவு பெருக வேண்டுமே. இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா, என் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உன் வாழ்வுகளை பாட வரம் தா. தந்தனை தியாகம் ஏற்கும் தீய வாழ்க்கை போலவே உன் பணி செய்வதிலே எந்த நாசி தீரவே. தந்தனை தியாகம் ஏற்கும் தீய வாழ்க்கை போலவே இறையே திருவே வாழ்வு உந்தன் கீதமாகவே தேவா, என் நாவிலாடும் பாடலாகவா தேவா, உங்கள் வான்புகழை பாட வரம் தா.
கலைவரே தேவா என்ற நாவிலாடும் பாடலாகவா தேவா என் வான்புகழை பாட வரந்தா உம்மை படைத்தவரையே பெற்றெடுத்து எனினும் என்றென்றும் நீர் கன்னியாகவே இருக்கின்றே. அல்லேலூயா. அன்னையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் ஆசீர் பெற்றி உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அல்லேலூயா. நம் கடவுள் அமைதியும் பொறுமையுமானவர். அவரின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் அவரோடு இணைந்து வாழும்போது நமது வாழ்வு அமைதியின் உருவாய் மாறும். நாம் நீதி நேர்மையோடும் தியாக உணர்வோடும் வாழும்போது நாம் அமைதியை உணரலாம். அன்பு என்னும் விதையை விதைத்து அருளின் பயிரை அறுவடை செய்யும் மனநிலையோடு இப்பாடலை பாடுவோம். அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா என் இதய தலைவனே
அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா என் இதய தலைவனே அருள்வாய் அருள்வாய் யார் தேங்கி தேடுகின்ற அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி 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 எங்கும் என்றும் அமைதி அமைதியின் தெய்வமே இறைவா இதய தலைவனே அன்னையே, உம் கடவுளாகிய ஆண்டவரால் நீர் ஆசிரால் நிரப்ப பெற்று உம் வழியாக வாழ்வின் முழுமையில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். அல்லேலூயா. அனைவரும் நற்செய்திக்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 இறுதியாக. அந்நாட்களில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படையேறி தம்மனுத்தா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வடக்கு விஜயநகரம் இந்த ஊருடைய பாதுகாவலி லூர்து அன்னைக்கு விழா எடுத்து வணக்கம் செலுத்தும் விதமாக
இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் அனைவரும் கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே தந்தையரின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் லூர்து அன்னை திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 858 வருடம் பிப்ரவரி 11 முதல் ஜூலை 11 வரை பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் மசப்பியேல் என்ற ஒரு சிறிய குகையில் 14 வயது நிறைந்த பெர்னார்தத்து சொரூபி அவர்களுக்கு 18 முறை அன்னை மரியாள் தோன்றியுள்ளார். நானே அமல உற்பவி, ஜென்ம பாவம் இல்லாத உற்பவித்த கன்னி என்று அவருக்கு வெளிப்படுத்தியுள்ளார். 4 வருடத்திற்கு முன்பாக 1854 திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் அன்னை மரியாள் அமல உற்பவி என்பதை திருச்சபைக்கு தெள்ளத் தெளிவாக பிரகடனப்படுத்தினார். அதனை வலியுறுத்தும் விதமாக 4 வருடங்கள் கழித்து அன்னை மரியாள் இந்த காட்சியை பெர்னார்தத்திற்கு கொடுக்கின்றார். அங்கே லூர்து நகரிலே ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்றில் ஏராளமான பேர் சென்று அந்த தண்ணியை எடுத்து குடிக்கின்றார்கள், கழுவுகிறார்கள். அங்கே ஏராளமான எத்தனையோ புதுமைகள் நடந்திருக்கின்றன. இன்றும் கூட அந்த அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. வெளிப்படையாக சொல்லப்பட்ட அற்புதங்கள் 7500க்கும் மேற்பட்டவை. இன்னும் அதிகமான புதுமைகள் நடந்திருக்கின்றன. அவை வெளியே சொல்லப்படாமல் இருக்கின்றன. இன்றும் கூட இந்த அன்னை பல புதுமைகளை, அற்புதங்களை நம்முடைய மத்தியிலே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். ஆக அந்த அன்னைக்கு வணக்கம் செலுத்துவது மிகச் சாலச் சிறந்தது. இப்படியாக புதிய தேர் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய காரியம். இந்த ஊர் மக்கள் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். தந்தைக்கும் வாழ்த்துக்களும் கூட. இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி இன்றைய நற்செய்தி தான், இன்றைக்குள்ள வாசகம்தான். 4000 பேருக்கு மேலே ஆண்டவர் இயேசு 7 அப்பங்களையும் சில மீன்களையும் ஆசீர்வதித்து பழுகி பெருகச் செய்து அத்தனை பேருக்கும் உணவளித்து 7 கூடைகள் நிறைய மீதி இருந்ததை அள்ளுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை ஆண்டவர் நிகழ்த்துகின்றார். அங்கே வந்த மக்களுக்கு 3 நாளாக ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்க வந்த மக்களுக்கு உணவளிக்கின்றார், அதிசயத்தை நிகழ்த்துகின்றார். இது போன்ற ஒரு சிறிய ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது எங்கள் ஊர் பக்கத்தில். இது கேள்விப்பட்ட ஒன்று தான், நான் பார்க்கல, ஆனால் கேள்விப்பட்ட ஒன்று தான். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். அந்த 2 கிராமங்களுக்கு மத்தியிலே ஒரு கம்மாய், குளம் இருக்கின்ற அந்த கம்மாய், பெரிய கம்மாய். அந்த கம்மாயிலே ஒரு சிலுவை வைத்து வண்ணத்து சின்னப்பர் என்ற அந்த பெயரில் அந்த புனிதருக்கு வணக்கம் செலுத்தி அங்கே அந்த ஒரு சிறிய சிலுவை அமைந்திருக்கின்றது. நீங்கள்லாம் அசனம் போடுவீங்க திருவிழான்னாவே, அங்கேயும் அசனம் போடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை அசனம் போட்டிருக்காங்க. நிறைய மக்கள் வருவாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, இந்துஸ், முஸ்லீம்ஸ், மற்ற அங்கே உள்ள வசிக்கின்ற சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற மக்கள்லாம் வருவாங்க. சாமி கும்பிட வருவாங்க. சும்மா திருவிழாவுக்கு வந்துட்டு போகிறவங்க இருப்பாங்க. அங்கே அசனம், எல்லோருக்குமே உணவு. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய ஆடு வெட்டுறாங்க, நிறைய சாப்பாடு நிறைய மிஞ்சி போச்சு. மிஞ்சி போனோன்னா அவங்க வேஸ்ட் பண்ண விரும்பலை. உடனே அந்த பக்கத்தில், அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய குழியை தோண்டி
அந்த இலையெல்லாம் போட்டு பத்திரமா அந்த சோத்து எல்லாத்தையும் கொட்டி அதை புதைச்சிட்றாங்க, புதைச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்த வருஷம் என்ன ஆச்சுன்னா சோறு பத்தாமல் போச்சு. சோறு பத்தாமல் போனோன்னு என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுற மக்கள் நிறையா வந்துட்டாங்க. ஒரு ஐடியா வந்திருக்காங்க, ஊத்தில் என்ன சொல்கிறாரு, போய் தோண்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. போய் தோன்றாங்க, சோறு அப்படியே கெடாமல் அப்படியே இருந்திருக்குது. எடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறா அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க. பெரிய ஒரு ஆலயம் எழுப்பி ஒவ்வொரு வருடம் ஜோராக கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். எத்தனையோ ஆடுகளை வெட்டி சமைச்சு மக்கள் எல்லோருக்கும் அன்னதானம் சம பந்தி உணவு அளித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் கூட. இது ஒரு பெரிய அதிசயமாக பேசப்படுகிறது எங்கள் ஊர் பக்கத்தில். இது போன்ற கடவுள் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை நம்முடைய மத்தியிலே செய்து கொண்டிருக்கின்றார். சிறப்பாக இந்த நற்செய்தியை வாசித்தோம். அந்த 4000 பேருக்கு உணவளிக்கின்றார் ஆண்டவர் இயேசு. இந்த ஒரு நற்செய்தியிலிருந்து ஒரு 3 கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி அமர விரும்புகின்றேன். ஒன்று, விசுவாசம். நம்முடைய வாழ்வே நம்பிக்கையில் தான் ஓடுது. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. விசுவாசம், ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை, விசுவாசம். படைத்தவர் நம்மை காக்க மாட்டாரா, கொடுக்க மாட்டாரா, வழி நடத்த மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பாக செய்வார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 வசனம் 37. கடவுளால் முடியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே நடக்கும். அவரால் எல்லாம் கூடும். நம்பிக்கை, விசுவாசம் மட்டும்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. 2, பகிர்தல். அங்கே 7 அப்பங்களும் யாரோ வச்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சீடர்கள் இருக்காங்க, யாரோ மக்கள்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அங்கே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்கின்றார். பகிர்தல். நம்மிடம் கொடுக்கப்பட்ட எல்லாமே பிறக்கும்போது ஒன்றுமே நம்ம எட்டு வரல, ஆனால் இப்போது நிறையா வச்சுருக்குறோம். அட்லீஸ்ட் நமக்கு போதுமானது இருக்குது. நம்ம மேபி உழைச்சிருக்கலாம், ஆனால் எல்லாமே கடவுளிடமிருந்து வந்த உடை தாங்க எல்லாமே. அப்போ அது நமக்கு இறக்கும் பொழுது நம்ம எடுத்து செல்ல முடியாது எதுவுமே. அப்போ இருக்கின்ற வாழ்கின்ற இடைப்பட்ட அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணலாம், மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கலாம், கொடுத்து உதவலாம், பிறருக்கும் உதவி செய்யலாம், கொடுக்கலாம். ஏனென்றால் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் நிறையா நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். அது குறைவுபடாது, அது நிறைந்து கொண்டே இருக்கும். கொடுத்து கொண்டே ஆண்டவர் இருப்பார். நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய கடவுள் கொடுப்பார். மற்றவங்களுக்கு செய்யும் பொழுது கடவுள் நமக்கு கண்டிப்பாக பல வழிகளில் அதை திருப்பி பன்மடங்காக கண்டிப்பாக கொடுப்பார். 3வது, வீணாக்காது. அந்த அதிசயம் நடந்து என்னாச்சு, 7 கூடைகள் நிறைய எடுக்கிறாங்க. அதை வேஸ்ட் பண்ணலை, எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லப்படலை, ஆனால் அந்த மீதி உள்ளதை அவர்கள் சேகரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய உணவு இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எதாக இருந்தாலும் அதை வீணாக்கக்கூடாது. எதுவுமே முக்கியமாக உணவு. நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, ஏழைகள் இருக்காங்க. அப்போ நமக்கு இருக்குன்னா அதை வீணாக்கக்கூடாது. கண்டிப்பாக எதையுமே வீணாக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஒரு கருத்து. எல்லாவற்றையுமே நல்ல வேலைக்கு பயன்படுத்த வேண்டும். இறைவனை போற்றுவதற்கும் கடவுளை திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும். கண்டிப்பாக அன்னை மரியா, அந்த 3 பாயிண்ட் அன்னை மரியாள்கிட்ட சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, முதலில் விசுவாசம். அன்னை மரியாள் ஆண்டவர் மீது ஆழ்ந்த விசுவாசத்தை கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தையில பற்றுறுதி கொண்டிருந்தார். அகுஸ்தீனார் சொல்வார், அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய கருவில் சுமப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை அவருடைய இதயத்திலே தாங்கினார் என்று சொல்வார். ஆக ஆண்டவர் மீது பற்றுறுதி கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தையை அவருடைய உள்ளத்திலே கருத்தரித்தார் என்று சொல்லுகிறார். ஆக ஆழ்ந்த விசுவாசம். ஆண்டவரால் இயலாது ஒன்றுமில்லை, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி ஆண்டவர் மீது பாரத்தை போட்டு விட்டார். நம்பிக்கையை, விசுவாசத்தை அவர் வைத்திருந்தார். ஆழ்ந்த விசுவாசம். 2வது, பகிர்தல். அன்னை மரியாதை போல யாரையும் மற்றவங்க கொடுக்க முடியாது. அவர் தன்னிடம் இருப்பதை கொடுக்கவில்லை, தன்னுடைய உள்ளத்தையும் கூட அனைத்தையும் கூட
ஆண்டவரிடம் கையளித்து விட்டார். பிறருக்கு அன்னை மரியாள் அதிகமாக கொடுத்தது யாரை? ஆண்டவர் இயேசுவை. ஆண்டவர் இயேசுவை பிறருக்கு பகிர்ந்தளிக்கின்றார், கொடுக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசுவிலிருந்து பெற்று அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கின்றார், கொடுத்து விடுகின்றார். பகிர்தலுக்கு சிறந்த முன்னுதாரணம் அன்னை மரியா. கடைசியாக வீணாக்காது, அதாவது பயன்படுத்து. ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற எல்லாமே நல்லது என கண்டார் ஆண்டவர். அன்னை மரியாவும் கூட அப்படித்தான். எல்லாமே நல்லது, ஆண்டவர் படைத்த அனைத்துமே நல்லது. அவருடைய திருவுளத்திற்கு நான் அனைத்தையும் பயன்படுத்துவேன், எல்லாவற்றையும் பயன்படுத்துவேன் என்று சொல்லி அனைத்தையும் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையை சேர்த்து வைக்க பார்ப்போம். இந்த திருவிழாவில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கூடி வந்திருக்கிறோம். உலகளமாக அந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் எப்படி இருக்கின்றது? முக்கியமாக நாம் சோர்வடையும் பொழுது, நோய்வாய்ப்படும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது, கடனில் இருக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கின்றது? ஆழ்ந்து இருக்கிறதா இல்லது தளர்ந்து போகின்றோமா, விழுந்து போகின்றோமா? சிறிது யோசித்து பார்ப்போம். அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வோம். பகிர்தல் என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் சுயநலமாக இருக்கிறேன்னா, இல்லை அடுத்தவங்களுக்கு கொடுக்கின்ற அந்த மனசு இருக்குதா, உள்ளம் இருக்குதா? மற்றவங்களுக்கும் கொடுத்து உதவணும், அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க கேட்குறாங்க பொழுது அதை கொடுத்து உதவுகின்ற அந்த உள்ளம் இருக்கிறதா? அன்னையிடமிருந்து அதை நாம் கற்றுக்கொள்வோம். வீணாக்காது. எவ்வளவு நான் வீணாக்குறேன், சாப்பாடாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் எவ்வளவு தூரம் நான் வீணாக்குறேன், எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற, ஆண்டவரை மகிமைப்படுத்த அனைத்தையும் பயன்படுத்துவோம். தகுந்த முறையில் ஆண்டவர் நமக்கு அறிவை கொடுத்திருக்கின்றார், ஞானத்தை கொடுத்திருக்கின்றார், அனைத்தையும் கொடுத்திருக்கின்றார். அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து அனைத்தையும் ஆண்டவருக்காக செய்ய முயற்சி எடுப்போம். இந்த நாளிலே அன்னையை மகிமைப்படுத்துவோம், அவரை வணங்குவோம், ஆண்டவர் இயேசுவுக்கு புகழ் சொல்வோம், ஆண்டவர் செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். இங்கே கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதம் அன்னையின் வழியாக கிடைக்கின்றது. இந்த நாளில் நன்றி சொல்லுவோம். அதே நேரத்தில் ஒழுக்கமாக நம்முடைய என்ன தேவைகளோ அவைகளை எடுத்துச் சொல்லுவோம். நம்மிடம் இருக்கின்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்துவோம். ஆண்டவர் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொள்வோம். நம்மிடம் உள்ளதை பிறரிடம் பகிர்வோம். ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற முயற்சி எடுப்போம். அன்னை நமக்கு கண்டிப்பாக துணை செய்வார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் அன்னையின் வழியாக நமக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பங்களையும் இந்த ஊரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவான முறையிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றிடுமே. ஏனெனில் கடவுள் தாழ்நிலை நின்ற தம் அடிமையை கடைக்கண் நோக்கினார். ஏற்றி போற்றுகின்றது என்
பெயராய் அனுப்பினார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். நெஞ்சில் செருக்குற்ற மனிதரை சிதறடித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. எனக்கு எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். அடிமைகளை அன்புடனே நோக்கினார். அவர் ஆள்பவரின் ஆணவத்தை நீக்கினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். தாழ்ந்தோரை மேன்மையாக உயர்த்தினார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். வாழ்வில் வீழ்ந்தோரை கருணையினால் ஆதரித்தார். என் ஆன்மா என்னாலுமே ஆண்டவரை ஏற்றி ஏற்றி போற்றுகின்றது. நினைத்து நினைத்து எந்த நெஞ்சம் மகிழ்கின்றது. எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றிடுமே. ஏனெனில் கடவுள் தாழ்நில் நின்ற தம் அடிமையை கடைக்க நோக்கினார். அல்லேலூயா. அருமையான இறைமக்களை, கடவுளுக்கு நன்றி செலுத்துவது, கடவுளை போற்றி புகழ்வது சிறப்பு. குறிப்பாக நம் பாதுகாவலில் தூய லூர்தனை வழியாக நம் தேவைகளை எடுத்துரைத்து நாம் அருளை மென்மேலும் பெற மன்றாடுவோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். பணியாளர் குருக்களும் பரிவுள்ள கண்ணியரும் இறைமாந்த செழிக்க வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நேர்மையான அரசு வேண்டும், நீதி எம்மை ஆள வேண்டும். நேர்மையான அரசு வேண்டும், நீதி எம்மை ஆள வேண்டும். அன்போடு வாழ்ந்து பண்போடு வாழ ஆசீரும் நிரம்ப வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. தொழில் வளங்கள் செழிக்க வேண்டும், கல்வி அறிவு சிறக்க வேண்டும். தொழில் வளங்கள் செழிக்க வேண்டும், கல்வி அறிவு சிறக்க வேண்டும். வாழ்வாங்கு வாழ்ந்து வரலாறு படைக்க வலுவான ஆற்றல் வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நோய் நொடிகள் தீர வேண்டும், பகை குணங்கள் ஆற வேண்டும். நோய் நொடிகள் தீர வேண்டும், பகை குணங்கள் ஆற வேண்டும்.
பரிவுள்ள மனதுடன் வந்துள்ள பக்தர்களை பண்போடு காத்திட வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. குருகுலமும் வாழ வேண்டும். அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். குருகுலமும் வாழ வேண்டும். அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். வையகம் தன்னில் வாழ்வாங்கு வாழ இறைப்பணியை தொடர வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருவிழாவின் ஆசி வேண்டும். அன்னையின் துணையும் வேண்டும். திருவிழாவின் ஆசி வேண்டும். அன்னையின் துணையும் வேண்டும். மறையுரையை கேட்ட மக்களின் மனங்களும் மாறிடவும் அருள வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. அவரவர் தனிப்பட்ட தேவைகளுக்காக, குறிப்பாக நமக்கு உதவிகள் செய்த மனிதர்களின் நலனுக்காக, நல்ல மழையை கொடுத்த இறைவனிடம் நம் தேவைகளை எடுத்துரைப்போம். அனைவரும் இணைந்து இயேசு கற்றுக் கொடுத்த இறை வேண்டுதலை பாடி மகிழ்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. கனிந்த வீரன்புள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் குற்றங்களிலிருந்தும் குறைகளிலிருந்தும் விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றே பின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை அருளாலும் ஆசீராலும் நிரப்பி எல்லா தீங்கு நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி.
சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே.
அனைவரும் இந்த வெண்ணிற அப்பத்தில் இருக்கும் நம் ஆண்டவரை, நம் மீட்பரை, நமக்காக உணவாக வந்தவரை, கல்வாரில் செந்நீர் சிந்தியவரை உற்று நோக்குவோம். அவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செல்லும் செய்தியை கேட்டு மகிழ்வோம். எவ்வளவோ நன்மைகளை கடந்த ஆண்டு இந்நாளிலிருந்து இந்த ஆண்டு இந்நாள் வரை செய்திருக்கிறார். நல்ல மழையை இந்த ஆண்டு நமக்கு ஒரே நாளில் கொடுத்து நம் பகுதியின் குளங்கள் அனைத்தையும் நிரம்பச் செய்துள்ளார். நமது ஊரின் பெரிய குளத்தை நிரம்பச் செய்துள்ளார். பல வழிகளில் நீர் வருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் மகனே என்று போற்றப்படுகிறவரே, மரியாளின் மைந்தனே, லூர்து அன்னை பெற்றெடுத்த அருமையான மீட்பரை, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற கோடான கோடி நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எம் பகுதியிலே வளர்ச்சியை நீர் கொடுப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களையும் விட ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தை நீர் கொடுத்தருளும். தீராத நோய்கள் இருப்பின் அவற்றை நீர் குணப்படு அவற்றை நீர் குணப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஆறாத மனக்காயங்களை நீர் போக்கி மன அழுத்தங்களை நீர் குறைப்பீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, சிறப்பாக மாணவ செல்வங்களுக்கு நேரிய வழியை கற்பித்து கல்விதான் நமக்கு செல்வம், வேலை வாய்ப்புகளை தேடி முயற்சித்து வெற்றி பெற முடியும் என்ற சிந்தனையை நீர் கொடுத்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர்தாமே திருமண அகவையில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள், இளைஞர்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை, குறிப்பாக போதைக்கு அடிமையாகாத வாழ்க்கையை நீர் கொடுத்தருளும். திருமணமானவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வங்களை நீர் கொடுத்தருளும். வயதிலே முதிர்ந்து இருக்கின்ற பெற்றோருக்கு பிள்ளைகள் அன்பு செய்ய வேண்டும் என்பதை எண்பித்து காட்டியருளும். ஆண்டவரே, ஏதோ பல்வேறு வேண்டுதல்களோடு, பல்வேறு தேவைகளோடு இந்த இடத்தில் முழந்தாள் படியிட்டு உம்மை நோக்கி ஏறெடுக்கின்ற வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்திருளும். ஆமென். மாண்புயர் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையும் தாயுமான இறைவா,
இந்த வியப்புக்கும் ஆச்சரியத்திற்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நீங்கா நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு அரசம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பான இறைமக்களே, அனைவரும் அமர்வோம். மேடையில் இருக்கிற பெரியோர்களுக்கு பொன்னாடை போட்டு நம்முடைய அன்பு பெரியவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வந்து பொன்னாடைகளை எடுத்து தயார் செய்து தயார் நிலையில் இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த தருணம் இனிமையான அற்புதமான அதிசயமான தருணம். நம்முடைய பாதுகாவலி தூய லூர்து அன்னை அருமையான விதத்திலே இந்த வருடம் புதிய சப்பரம், புதிய சப்பர அறை, அதன் பிறகு அனைத்து சிறுவங்களுக்கு மரணம் பூசுதல், இவை அனைத்துமே மிக அற்புதமான விதத்திலே இந்த ஆண்டு நமக்கு அமைத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நாம் ஒரு சப்பரம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு இயக்கம் இருந்தது. இந்த ஆலயம் கட்டிய பிறகு நடந்திருக்கிற ஒரு பணி இதுதான். ஆலயம் கட்டிய பிறகு நடந்த பணி இப்போது தான் நடந்திருக்கிறது. இது மக்களுடைய பல ஆண்டு இயக்கமாக கனவாக இருந்ததை கடவுள் இந்த ஆண்டு நிறைவாக தந்திருக்கிறார். ஆகவே இறைவனை நாம் அகமகிழ்ந்து உளதார மனதார போற்றி புகழ்கிறோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று அன்னை மரியாள் சொன்னது போல நாமும் இறைவனை ஏற்றி போற்றுகிறோம். இந்த நல்ல தருணத்திற்கு நம்முடைய பாதுகாவலி கரத்திலே இந்த பணியை ஒப்படைத்த போது அவர்தான்
இந்த பணிகளை சிறப்பாக அருமையாக செய்திருக்கிறார். ஆகவே நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களை போற்றுகிறோம். இந்த தருணத்தில் இறைவனை வணங்குகிறோம். அவர் பெரியவர், நல்லவர், அதிசயமானவர், மகா ஆச்சரியத்துக்குரியவர் என்பதெல்லாம் நினைத்து உளமாற அறிக்கையிடுகிறோம். இந்த சபை கூட்டத்திலே அதை நாம் சிறப்பாக சத்தமாக சொல்வதிலே சந்தோஷப்படுகிறோம். இந்த நல்ல தருணத்தில் இந்த பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறவும் இந்த நாள் அருமையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். நமக்கு உதவி செய்திருக்கக்கூடிய தந்தைகளை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய அன்பு தந்தை மைக்கேல் ஜெகதீஷ் அவர்கள் கடந்த ஆண்டு வந்தார்கள். கடந்த ஆண்டு வருகிற போது அவர்கள்தான் விஜய நாராயணத்திலே வளர்ச்சி பணி நடைபெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள்தான் முதல்ல அந்த ஆசையை தூண்டினார்கள். விஜய நாராயணத்திலே அவர்கள் பல்வேறு விதத்திலே வளர்ச்சி பணிகள் நடைபெற வேண்டும் என்பது ஒரு பெரிய இயக்கமாக ஆசையாக சொன்னார்கள். நாம் ஆரம்பித்திருப்பது ஒரு சிறிய ஆரம்ப புள்ளிதான். ஆனால் அவர்கள் ஆலயமே கட்டலாம் என்று அந்த நேரத்தில் கடந்த ஆண்டு அவர்கள் சொன்னது பசுமரத்து ஆணி போல என்னுடைய இதயத்தில் பதிந்திருப்பதை நான் இன்றும் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே தந்தை மிகப்பெரிய ஒரு தூண்டுகோலாக, அவர் ஒரு ஊக்குனராக இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்தான், நம்முடைய மரியாதைக்குரிய தந்தை தான் தன்னுடைய மக்களை தூண்டி எழுப்பினார்கள். திணையூர்ணி மக்களை அவர்கள் தூண்டி எழுப்பி மிக சிறப்பான விதத்தில் செய்தார்கள். ஆகவே இந்த நன்றியை ஒருபோதும் மறக்க முடியாது. தந்தை அவர்கள் செய்த அந்த மிகப்பெரிய உதவியை நாம் காலம் முழுவதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள். அது தருணம், எந்த தருணத்தில் அவர்கள் உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அது ஆச்சரியமான தருணமாக இருக்கும். யாருமே அந்த நிலையில் உதவி செய்ய முடியாத தருணமாக இருக்கும். ஏனென்றால் திணையூர் நிலை திருவிழா நடக்கிற போது அங்கு திருமூல நகர் பகுதியிலிருந்து நன்கொடை பிரிக்க வந்தார்கள். அதற்கும் தந்தையவர்கள் இசையை கொடுத்தார்கள். அதன் பிறகு கீழக்கிழூரில் ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கும் மக்கள் வந்தார்கள், அதற்கு இசை கொடுத்தார்கள். நாங்கள் வாரோம் என்று சொன்ன போது கூட தந்தையவர்கள் ஒரு பொழுது கூட வர வேண்டாம், ஏற்கனவே ஆட்கள் வருகிறது என்று அவர்கள் சொல்லவே இல்லை. தாராளமாக வரலாம், நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கான நன்கொடையை பிரித்துவிட்டு செல்லலாம் என்று சொன்னார்கள். அந்த தருணத்திலே யாருமே செய்ய முடியாது. இப்போது கீழக்கலூர் நீங்கள் பார்த்தது சொன்னால் மன்னார்புரத்திலே புதிய மறைமாவட்டம் வருவதற்கான வளர்ச்சி பணிகள், புதிய பங்கு மேய்ப்பு பணிக்குழுக்கள் வருவதற்கான கட்டட பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது, நீங்கள் பார்ப்பீர்கள். அதற்கும் திருவிழா காலத்தில் எல்லா ஊர்களுக்கும் சென்று நன்கொடை பிரித்து கொண்டிருக்கிறோம். அண்மையிலே கீழக்கலூரிலே திருவிழா நடைபெற்றது. அங்கு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கே மக்களுடைய தேவை இருக்கிறது. ஆனால் மறைமாவட்டத்திலிருந்து தந்தை அவர்களை கேட்டோம், தந்தை அவர்கள் வாருங்கள், மறைமாவட்டத்துக்கான அந்த நன்கொடை பிரிப்பதற்கு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். கீழக்கலூர் ஏற்கனவே திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த தருணத்திலே அழைப்பது என்பது யாராலும் முடியாது. எனக்கே ஒரு குற்ற உணர்வாக இருக்கும். ஏனென்றால் கீழக்கலூர் மக்கள் இளங்குளத்திற்கு வந்து நன்கொடை பிரிக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். நான் அப்போது சொன்னேன், இங்கு வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஆகவே நீங்கள் தாமதமாக வாருங்கள், இப்போது வர வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் சிறிய ஊராக இருக்கும் நேரத்தில் அவர்களே இன்னும் ஆலயம் கட்டவில்லை, அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற தருணத்திலே மற்ற ஊர்களை மறைமாவட்டத்திற்காக உதவி செய்வது அது பெரிய காரியம். அது அங்கு இருக்கிற தலைவர் பங்கு குரு அவருடைய தூண்டுதல் தான் நடைபெற்றது, வேறு யாரும் அல்ல. ஆகவே இப்படி இந்த நிலையில் உதவி செய்யக்கூடிய இந்த பரந்த பெரிய மனப்பான்மை கொண்டவர் அன்பு தந்தை மைக்கேல் ஜெகதீஷ் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இது நான் இந்த காலகட்டத்தில் பார்ப்பது. அதன் பிறகு நான் ஏற்கனவே தந்தையிடத்திலே உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன். சிறப்பான விதத்திலே அவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள், வாய்ப்புகள் கொடுப்பார்கள், நல்ல நிலையிலே வளர்வதற்கு எல்லா விதமான சூழ்நிலை அமைத்து தருவார்கள். ஆகவே இப்படி நம்முடைய நன்றிக்கு மிகப்பெரிய நன்றி கூறியவர்கள் அருட்தந்தை மைக்கேல் ஜெகதீஷ் அவர்கள். ஆகவே அவர்களை இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நாம் கைத்தட்டி பலத்த கரவோசை மத்தியிலே தந்தையவர்களை கைத்தட்டி வாழ்த்துவோம், நன்றி கூறுவோம். தந்தையை உங்கள் உதவியை ஒருபோதும் மறக்க முடியாது என்பதன் அடையாளமாக இப்போது தந்தையவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இப்போது அவர்களை கௌரவப்படுத்துவோம். தந்தையவர்கள் பொன்னாடை போர்த்து மீண்டும் கைத்தட்டி அவர்களை வாழ்த்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அன்புக்குள்ளே அருட்தந்தை இளையராஜா அவர்கள் சிறப்பான விதத்திலே முன்கூட்டியே வந்து இந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்பது நான் ஒரு ஆசையாக சொன்னேன். ஆகவே அவர்கள் எங்கு சென்றாலும் இணையருள் வருகிற போது பங்குக்கு வந்து விடுவார்கள். அங்கிருந்து காரில் அழகாக அழைத்து கொண்டு வருவார்கள். தந்தை வருகிற போது இந்த ஈக்கள் தொல்லைகள்லாம் இருக்காது எனக்காக. ஏன்னா ரோட்டில் நீ வரும்போது பைக்கில் வரும்போது ஏகப்பட்ட ஈச்சு. ஆனால் அதெல்லாம் எல்லாமே என்ன பத்திரமாக கொண்டு வருவார்கள் தந்தை. அதன் பிறகு பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப பொறுமையாக இருப்பார்கள். அருமையான விதத்தில் உதவி செய்யக்கூடியவர்கள். குட் நியூஸ் நகரிலே முதலாக எனக்கு தேவை என்று சொன்னால் இளையராஜாவுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அவரை தான் முதலில் அழைப்பேன். அந்த அளவுக்கு மிக எளிதாக அணுகக்கூடிய ஒரு அருமையான தந்தை இன்றைக்கு வந்து மிக சிறப்பான விதத்தில் மறைவுரை வைத்திருக்கிறார்கள். அருமையான கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். நம்மோடு எப்போதும் இருந்து உதவி செய்யக்கூடியவர்கள். ஆகவே இந்த தருணத்தில் நமக்கு தேவையான 3 கருத்துக்கள். ஆகவே அந்த ஒரு பெரிய புதுமை அவர்கள் சொன்னது, இது எல்லாம் நாம் இன்னும் அன்னையின் பாதத்தில் வளர வேண்டும். அவரிடத்தில் தஞ்சம் புகிற போது மிகப்பெரிய புதுமையெல்லாம் நம்முடைய தாய் புனித லூர்து அன்னை அவர்கள் செய்வார்கள் என்பதை தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மிகப்பெரிய விதத்தில் நம்மை வழிநடத்திருக்கிறார்கள். ஆகிய அவர்கள் கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் அவர்களை கௌரவப்படுத்துவோம். கையில் பொன்னாடியை வச்சு ரெடியாக இருங்க. அடுத்து போட்டால் கையில் பொன்னாடி வச்சு ரெடியாக இருங்க. அதன் பிறகு நம்முடைய அருட்சகோதரிகள் இங்கே ஜெயம் வாங்கம்மா, எல்லாம் பொன்னாடி எடுத்து லேடிஸ் கையில் வைங்க. யார் ஃபாஸ்ட்னு பார்ப்போம். லேடிஸ் ஃபாஸ்ட்டாக, ஆண்கள் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். பொன்னாடை புத்ததில் ஓட்டி வச்சாலும் தெரியப்படும். இந்த நேரத்தில் சிறப்பான விதத்தில் நம்முடைய அருட்சகோதரிகள் அருமையான விதத்தில் வந்திருக்கிறார்கள். இருக்கு 2 பேர். அதில் இவளுக்கு எவ்வளோ கன்ஃபியூஷன் பாருங்க தாயே. அருமையான விதத்தில் நம்முடைய அருட்சகி வந்திருக்கிறார்கள். அருட்சகி சௌமியா அவர்களை நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்போது அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அவர்கள் சிறப்பான விதத்திலே நம்மோடு இருந்து மிக அருமையான விதத்தில் வழிநடத்திருக்கிறார்கள். ஆகவே அருட்சகோதரி அவர்கள் பாடல் குழுவை தலைவியாக இருந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பொன்னாடி பொறுத்தோம். அன்பு அருட்சகோதரி மரிய ரத்னா அவர்களை நாம் அன்போடு அழைத்து அவர்களுக்கு பொன்னாடி பொறுத்தோம். குட் நியூஸ் நகரில் வந்திருக்கிற அருட்சகோதரி ஆண்ட்ரோ தலைமையில் வந்திருக்க எல்லா அருட்சகரும் வாங்க. எல்லோரும் வந்து சிறப்பான விதத்தில் இந்த மரியாதையை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க எல்லாம் வாங்க, சிஸ்டர்ஸ் வாங்க, ப்ளீஸ் கம். வரிசை எல்லாம் மயமா நீங்கள் பயிற்சிக்கு வந்திருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வாங்க. சிஸ்டர்ஸ் ஃப்ரம் ஆந்திரா ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். யா யூ ஆல்சோ ப்ளீஸ் கம். இப்போ இவங்க ஃபாஸ்ட் ஆகிட்டாங்க, சிஸ்டர்ஸ் லேட் ஆகிட்டாங்க. ஓகே, கொண்டாட போகிறதுக்கு கைத்தட்டி பாராட்டுவோம். மக்களே, இந்த நேரத்தில் திணையூர்ணி மக்கள் அவர்கள் ரொம்ப சிறப்பாக நான் நன்றி சொல்ல வேண்டும். அந்த மனசு பார்த்தீங்களா, அப்போ ஒரு பாட்டு உண்டு பார்த்தீங்களா, வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, அது அவங்களுக்கு தான். அந்த மனம் என்பது ரொம்ப வானத்தை போல ரொம்ப சிறந்த ஒரு மனம். ரொம்ப அருமையான விதத்திலே அவர்கள் செய்தது. எந்த ஊருமே இப்படி கொடுக்க முடியாது. பார்த்துருங்க, ஒரு ஊரில் அவங்க ஊரில் வேலை நடக்கும்போது யாரும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களும் மிக சிறப்பான 3 ஊர்களுக்கு போயிருக்கப்ப அந்த நேரத்தில் யார் முகத்தில் கூட ஒரு சிறு துளி கூட, ஃபாதர் இப்படி 3 பேர் வாரீங்களா ஃபாதர், இது உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் முகத்தில் கூட பார்க்க முடியல. அங்கே சொல்லும்போது போகும்போது விஜயநாராயணமா நம்ம ஊரில் அப்படின்னாங்க. அதுக்கு நான் போகும்போது இது நம்ம ஃபாதர்லாம்
நான் ஏற்கனவே 3 மாதம் சோமநாதபுரில் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தேன். ஆனால் அதை வச்சுட்டு நம்ம ஃபாதரில் அப்படின்னா ஒவ்வொரு வீடும் போகும்போது கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப. அதன் பிறகு அங்கே வந்த ஆட்கள் கூட வந்தவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் கூப்பிட்டு போனாங்க. ஒரு 100 ரூபா எழுதவங்க 50 ரூபா, 100 ரூபா எழுதலை, 5 ரூபா எழுதவங்கெல்லாம் 5 ரூபா எழுத 5 ரூபாய் கூட எழுது நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லி 1000 ரூபா ஆக்கிடுவாங்க. 2000 எழுதுறவங்க 3000 ரூபா ஆக்கிடுவாங்க. அப்படி சொல்லி எவ்வளோ கொண்டு வந்துட்டாங்க? 75,600 ரூபா கொண்டு வந்துட்டாங்க. 75,600 ரூபா எத்தனை ஊர் வரும்போது நீங்களாம் ஒன்றுக்கே ஆக மாட்டீங்க அப்படி சொல்ல அளவுக்கு அவங்க அழகாக கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோ சிறப்பாக கொடுத்தார்கள். அந்த மனம் வராது யாருக்குமே. ஆகவே அது தந்தையுடைய பயிற்சி. அங்கே அது சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆகிய திணையூர்ணியை சார்ந்த ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்தில் நினைத்து பாருங்க. எல்லா வீட்லையும் ஆள் இருந்து பார்த்துருங்க. எல்லா வீட்லையும் ஆள் இருந்து அதன் பிறகு உடனே கையில் பணம் இல்லைன்னா உடனே இப்போ கடவுள் என்ன கொடுத்துருக்காரு? யாராவது உங்கள் வீட்டுக்கு டொனேஷன் வரும்போது என்ன செய்யணும்? கடவுள் எவ்வளோ பெரிய உதவி கொடுத்துருக்காரு? ஜிபே கொடுத்துருக்காரு. கொடுக்கலையா? அதனால வெயிட் பண்ணுங்க, நாளைக்கு பண்ணுங்க அப்படிலாம் கிடையாது. கடவுள் எவ்வளோ பெரிய வசதி கையில் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஃபோனு கொடுத்துருக்கலாம். எதுக்கு? ஜிபே பண்ணுறது. அதில் ஓடி போய் நம்பர் தரேன், ஜிபே பண்ணிடுங்க. சரி, அப்போ அந்த வசதிகள் எல்லாம் கடவுள் சிறப்பாக அருமையாக கொடுத்துரு. அந்த மக்கள் அதை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். பிறர் கொடுப்பது திணையூர்ணி மக்களிடமிருந்து சிறப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக கைத்தட்டி பாராட்டி வாழ்த்துவோம். அன்னைக்குள்ளே திணையூர்ணி இந்த சப்பரம் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் திரு சௌரியானந்த். அவங்க தான் முதல்ல போன வருஷம் அந்த அவங்க வண்டியில் தான் போக தெரியும், குட்டி யானையில் தான் போக தெரியும். இப்போ அவங்க குட்டி யானையில் போகிறத ஒன்று பெரிய பாக்கியமாக அவங்க பார்ப்பாங்க. திரும்ப அதுக்கு ஒரு வர்றதுக்கு பெரிய இசை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க இந்த ஊருக்கு அவங்க திரு சௌரியானந்த் எந்த ஊர்? திணையூர்ணி. விஜயநாதன் கிடையாது, திணையூர்ணி. அவங்க நம்ம ஒரு சப்பரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபாதர் லேட் பண்ணிடுவார், ஒருவேளை லேட் பண்ணிடுவார்னு சொல்லி போன வருஷமே கூட பணத்தை கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு பங்களாக்கு ஒரே அடிக்கடி ஃபாதர் பண்ணிடலாம் ஃபாதர், நீங்கள் கவலைப்படாதீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஒரே என்கிட்ட பேசுவாங்க. அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஃபாதர் அங்கே போவோம்னு பிரிச்சுருவாங்க. இப்போ கூட அன்னைக்கு ஒரு 8 மூணு சிமெண்ட் தேவைப்பட்டுச்சு. ஒன்று அங்கே 2 வாரு, இங்கே ஒன்று ரைட்ஸ் ரெடி ஃபாதர் அப்படின்ட்டாங்க. அங்கே அப்படி ரொம்ப சிறப்பான விதத்தில் திரு சௌரியானந்தம் அவங்க எல்லாருமே நம்ம ஊர் விஜயநாராயணம் நம்ம ஊர் தான் சொல்லி செய்தார்கள். அவங்க இப்போது அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். நாம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு அவர்களை கௌரவப்படுத்துகிறோம். அவர்களோடு சேர்ந்து திரு பட்டம் அவங்க பிரான்சிஸ், என்னுடைய பேர் தான் அவங்க பேர், அவர்களை மேடைக்கு அழைத்து இந்த நேரத்தில் நாம் கௌரவப்படுத்துகிறோம். அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அவங்க பேசுகிற பேச்சு ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் பரப்பநாதபுரம் கோயில்கிட்ட இருக்காங்க ஜல்லி வாங்க போனோம் பார்த்துருக்கீங்க. அதுவும் திணையூர்னே சார்ந்தவங்க தான். மாதா ப்ரெஷர் அவங்க வைத்திருக்காங்க. அங்கே பேசும்போது வண்டி ஒரு 5 மினிட்ஸில் போன மாதிரி ஆகிட்டு, இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகும்போது 5 மினிட்ஸில் போக மாதிரி ஆகிட்டு. ஏன்னா அவங்க அவ்வளோ நகைச்சுவையாக பேசி போன நேரத்தில் வண்டி போகிறதே தெரியல. உங்களுக்கு போட்டாங்களா? போட்டுங்க. கடவுப்பாவிலாம் காக்க வச்சுக்கிட்டு ஒரு ஆளை கைத்துக்குங்க. ஒரு செகண்ட் டைம் வேற அந்த ஃபர்ஸ்ட் ஆள் கிடைக்காம போயிடக்கூடாது. சரி, இப்போ அவங்க திரு பிரான்சிஸ் அவங்க நல்லா அழகாக பேசுகிறது. அவங்கள எல்லாரும் பட்டன்னு சொல்லி செல்லமாக கூடுறாங்க சொல்லிடுவோம். அது சிறப்பான விதத்தில் அருமையாக செய்திருக்காங்க. ரொம்ப சிறப்பான விதத்தில் இவங்க செய்த உதவி. அவங்க எல்லா வீட்டுக்கும் போய் 2 பேருமே இது மட்டும் இல்லை, இன்னும் பத்மநாபபுரத்துக்கு உதவி செஞ்சது. இன்னும் நிறைய ஊருக்கு போனாலும் அவங்க அசர மாட்டாங்க. அப்படி சிறப்பான விதத்தில் செய்தார்கள். ஆகவே திரு பட்டம் அவர்களுக்கு இன்னும் பத்மநாபபுரத்தில் ஒரு பொன்னாடை காத்து கொண்டிருக்கிறது. அங்கே இன்னும் வேகமாக கோயில் திறக்க போகிறோம். அங்கே ஒரு பொன்னாடை காத்து கொண்டிருக்கிறது. ஆகவே கைதட்டி அவர்களுக்கு பாராட்டுகளை, வாழ்த்து, நன்றிகளை சிறப்பாக தெரிவித்து மகிழ்வோம். திரு மாசிலாமணி மீசைக்காரன் நண்பா உனக்கு ரோசம் அதிகடா அப்படின்னு சொல்ல பாட்டு வரும். ஆனால் ரோசம் இல்லை, இங்கே பாசம்தான் அதிகம். பாசம்தான் ரொம்ப அதிகம். இவங்க காரியாண்டில் இருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பான விதத்தில் தொடக்கத்திலே கொடுத்தார்கள். தொடக்கத்திலே அவருடைய முடிந்த நன்கொடையை கொடுத்தார்கள். சிறப்பான விதத்தில் ஒவ்வொரு முறையும் இந்த சப்பர முறை என்பதற்காக முயற்சி எடுக்கக்கூடியவர்கள்.
அப்படி பலருடைய கூட்டு முயற்சி அதனுடைய இவருடைய கூட்டு முயற்சியும் ஒரு வகையானது. ஆக அவர்கள் கைத்தட்டி நாம் பொன்னாடை பொறுத்தோம். இந்த நேரத்தில் இன்றைக்கு நமக்கு சிறப்பான விதத்தில் இந்த இரவு உணவு வழங்கக்கூடிய திரு குமார் அவர்களுக்கு நாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துவோம். திரு குமார் திரு சரவணன் அவர்களை அழைக்கிறோம். அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறோம். அன்புக்குள் இந்த நேரத்தில் நம்முடைய பாடற்குழு மிக சிறப்பான விதத்தில் அருமையாக நாம் உதவி செய்திருக்கிறார்கள். பல்வேறு விதமான பணிகள் அவங்க ஏற்கனவே வந்து இங்கு டெக்கரேஷன் இதுக்கான பணிகளை செய்தார்கள். அதன் பிறகு நாளைக்கு பாலர் சபை திருவிழா பங்கில் கொண்டாடப்படுகிறது. அதற்கான பயிற்சி கொடுத்துட்டு வந்தார்கள். ஏகப்பட்ட பயிற்சிகளை பணிகளை மிக சிறப்பாக அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பாடற்குழு அவர்களுக்கெல்லாம் நாளைக்கு பரிசு மாலையிலே வழங்கப்படும். அன்புக்களை இந்த நேரத்தில் நாம் ஒரு புதிய முறையை கல்லூரிலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். எல்லா ஆலய நிர்வாகிகளும் சிறப்பாக மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறீர்கள். அது சிறப்பான மிகப்பெரிய பணி. இளைவருடைய சிறப்பு என்ன? ஒரு ஊரில் திருவிழா நடக்கிற போது எல்லா மக்களும் போவது. இந்த நல்ல பழக்கத்தை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் காலம் தொட்டு கடைபிடித்து வருகிறோம். அதற்கு மிகப்பெரிய கருவியாக இருப்பது ஒவ்வொரு ஊருடைய ஆலய நிர்வாகிகள். ஆகவே ஆலய நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊருடைய ஆலய நிர்வாகிகள் முன்னாடி வாங்க. இளங்குளம் ஆலய நிர்வாகம் வந்திருக்காப்லையா? ஆப்ஷன். அதன் பிறகு கல்லூர் இல்லை, வாங்க வாங்க முன்னாடி வாங்க. கூட நினைக்க எல்லாரும் வந்துருங்க. ஒவ்வொரு ஊரில் உள்ள ஆலய நிர்வாகி முன்னாடி வாங்க. சடைநேரி திரு தர்மபிச்சை, கல்லூர் திரு சவரிமுத்து வேம வாங்க. ஆக அவர்கள் கைத்தட்டி அன்போடு வரவேற்போம். பொன்னாடை போட்டு நாம் கௌரவப்படுத்துவோம். இப்போ நான் கூட்டத்தில் இருக்கும்போது வெளியே வராமல் இருந்துட்டு அவங்க ஊருக்கு தனியாக போகும்போதுங்களா, அப்போ நீங்கள் எங்களை கூடவே இல்லை அப்படிங்கிறது. கூட்டத்துக்குள்ள ஒளிஞ்சு கிடந்துக்கிட்டு நான் பொதுவாக வாங்கன்னு சொல்லியாச்சு, வர வேண்டியது தானே. திரு தர்மபிச்சை அவருக்கு நான் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துவோம். பத்மநாபபுரம் யாரும் வரலையா? அன்புக்குள்ளே இந்த நேரத்தில் நம்முடைய பீடப்பூக்கள் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக அருமையாக இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து கொண்டார்கள். சிறப்பாக அருமையான விதத்தில் அமைதியாக இருந்து நான் பாருங்கள், ஒரு கேமராமேன் ஒரு லைவ்மேன் எல்லாமே சிறப்பாக நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பு இங்கே இருக்கிற காரியங்கள் எல்லாமே அழகாக அருமையாக செய்தார்கள். பீடப்பூக்கள் கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவித்துள்ளோம். நாளைக்கு அவருக்கு பரிசு வழங்கப்படும். விஜயநகர மக்கள் ஒவ்வொருவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அவர்கள் பல இடங்கள் எல்லாம் நிறைய பேர் நான் உங்களை பார்க்க வந்தேன். நிறைய பேர் உங்களை பார்க்க வந்தேன். அப்போ முதல் பங்கு தந்தை, இளங்குளத்தின் முதல் பங்கு தந்தை, அருட்தந்தை, மரியாதைக்கு தந்தை அப்போ அப்படி பார்க்கும்போது எல்லா ஊர்களையும் இங்கேயும் தாண்டி எல்லாருமே பார்க்கிற போது எனக்கு யாருமே தெரியாது. அவர் எல்லாருக்கும் மக்களுக்கு எல்லாருக்குமே முதல் பங்கு தந்தை அருட்தந்தை அந்தோணி சாமி அவர்கள் எல்லாருக்கும் தெரிகிறது, எல்லா மக்களும் தெரிகிறது. அதன் பிறகு இப்போ நான் போய் பார்க்கிற போது எல்லா மக்களுமே எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியாதவர்கள். திருநெல்வேலி அந்த பக்கம் எல்லா இடமும் போய் மக்களை பார்க்கிற போது எல்லாருமே நல்ல சிரித்த முகத்தோடு வரவேற்பு கொடுத்தீர்கள். ஃபாதர் என்று ஒரு எல்லாம் வரவேற்பு கொடுத்தீர்கள். மரியாதையோடு நீங்கள் பேசினீர்கள். ஒவ்வொரு மக்களையும் நான் பார்த்து இதற்காக வந்தபோது உங்களுடைய உபசரிப்பு எல்லாமே அருமையாக இருந்தது. நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். உங்கள் அனைவரும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். விஜயநாராயணம் ஒரு எல்லா மக்களும் வாழ்கிற ஒரு அருமையான ஊர். ஆனால் அன்னையின் மீது எல்லாருக்கும் பற்று, லூர்து அன்னையின் மீது எல்லாருக்கும் பற்று. இவ்வளோ மக்கள் வந்திருக்குன்னு சொன்னால் இந்த தாயின் மீது ஒரு பற்று. ஆகவே அவ்வளவு பற்றாக அவ்வளவு பாசமாக இருக்கிறீர்கள். இந்த தாயின் மீது கொண்ட அன்பின் காரணமாக பல்வேறு விதமான அருள்வரைகள் நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்தில் நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன்.
ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது எல்லாமே சிறப்பான காரியங்கள், அதனால எல்லாமே அருமையான காரியங்கள். ஆகவே அந்த அருமையான காரியங்களுக்காக உங்களை போற்றுகிறேன். எல்லாரும் செய்த விஜயநாராயணத்தை சேர்ந்த அன்மக்கள் இது இங்கு ஏற்பட்ட நிகழ்வுகள் அனைத்துக்குமே உதவியாக இருக்கலாம். அதன் பிறகு இன்றைய நாளுக்கான ஒவ்வொரு காரியமாக இருக்கலாம். எல்லாவற்றையுமே மிக சிறப்பான விதத்தில் அது நிர்வாகமாக இருக்கலாம், அல்லது நான் ஒரு உதவியை கேட்கிறதா இருக்கலாம். அப்படி எது கேட்டாலுமே மிக சிறப்பாக செய்து தந்தீர்கள். ஆக விஜயநாராயணன் சேர்ந்த அன்பு நல்ல உள்ளங்கள் இங்கிருக்கிற மக்கள், இதையும் தாண்டி நாம் உங்களை சந்திக்க போது நீங்கள் செய்த உதவியை எல்லாவற்றும் நன்றி செலுத்துகிறேன். கைத்தட்டி நம்முடைய பாராட்டு சிறப்பாக தெரிவித்து மகிழ்வோம். திரு ஞானம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு நாம் கௌரவப்படுத்துவோம். அன்புக்குள்ளே இந்த நேரத்தில் நாம் சிறப்பான விதத்தில் உடனடியாக நன்றி பாடல் முடிந்த பிறகு அல்லது அன்னையின் பாடல் முடிந்த பிறகு இந்த சப்பரம் அர்ச்சிக்கிற அந்த திருநிகழ்வு நடைபெறுகிறது. அருட்தந்தை மைக்கேல் ஜெகதீஷ் அவர்கள் இந்த சப்பரத்தை அர்ச்சிப்பார்கள். அதன் பிறகு நாம் இங்கு வருகிறோம். சப்பர அறை அதுவும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், அம்சமாக அழகாக அது அமைந்திருக்கிறது. ஆகவே அங்கும் தந்தையவர்கள் ஜெபம் சொல்கிறார்கள். ஜெபம் சொல்ல அருட்தந்தை இளையராஜா அவர்கள் அந்த கல்வெட்டை திறந்து வைக்கிறார்கள். அதன் பிறகு வந்திருக்கிற எல்லா அருட்சோதரும் சேர்ந்து அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். வந்திருக்கிற எல்லா அருட்சோதரும் சேர்ந்து இந்த சப்பர அறையை திறந்து வைக்கிறார்கள். ஆகவே அந்த நிகழ்வில் அனைவரும் அமைதியாக பக்தியாக சத்தம் இல்லாமல் இப்போது அழகாக அருமையாக பக்தியாக நிதானமாக எல்லோரும் பொறுமையாக காத்து கொண்டு சிறப்பாக இருக்கிறீர்கள். அதே போல நீங்கள் இந்த திருநிகழ்விலும் கண்டிப்பாக கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக உங்கள் அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. ஆகவே அதற்கும் உணவு வழங்குவதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்யும் வந்திருக்கிற பெரியவர்கள் இளைஞர்கள் இந்த டேபிள் போடுவதாக இருக்கலாம், சேர் போடுவதாக இருக்கலாம், பந்தி பரிமாறுவதாக இருக்கலாம், அதை செய்யவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு மாலை நாம் திருவிழா திருப்பலி மாலை வைத்திருக்கிறோம். நாளை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய அன்னையினுடைய திருவிழா திருப்பலி நடைபெறும். ஆகவே திருவிழா திருப்பலி முடிந்த பிறகு கலை இரவு நடைபெறுகிறது. ஆகவே இளங்குளம் பங்கு மக்கள் அனைவருமா வந்து நாம் அந்த நிகழ்வை கொடுக்கிறோம். ஆக நிகழ்வில் பங்கேற்கிற எல்லோருக்கும் விஜயநாராயணத்தை சேர்ந்த அன்பு மக்கள் பரிசு கொடுக்கிறார்கள், நல்ல உணவும் கொடுக்கிறார்கள். ஆக இந்த இரண்டும் வழங்கப்படுது. ஆகவே நாளைக்கு நாம் வருகிறோம், இன்றைக்கு வந்திருக்கிறோம், நாளைக்கும் நாம் சிறப்பான விதத்தில் வருகிறோம். ஆக வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் சிறப்பான விதத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பாடல் முடிந்த பிறகு நாம் உடனடியாக இந்த அர்ச்சிப்புழாவிலே பங்கெடுக்கிறோம். மெல்ல மெல்ல வந்து உன் பேரைக்குள் மனமே
அர்த்திஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.